சரணமையப்பா. திருச்சிற்றம்பலம். இடறினும் தளரினும் எனதொடு நோய் தொடரினு மூன கடல் தொழு தெழிவேன். கடல் தனில் ஆமீதோடு கலந்த நஞ்சை மிடறினுள்ளடக்கிய வேதியனே. இதுவோ எமையாழுமாறு ஈவதொன்றமர்க்கில்லையே, அதுவோ உனதின் அருள் ஆவடி துறை அரணே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மார்கழி மாதம் 13ஆம் நாள் 28/12/2024 சனிக்கிழமை. இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளை பிரார்த்தித்து இன்று இந்த மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்றதாகிய பிரதோஷ விரதத்திலே இந்த சனிக்கிழமையிலே வந்திருக்கின்ற சனி பிரதோஷ விரதம் என்று போற்றப்படுகின்றது. சிவனாலயங்களிலே பிரதோஷ காலத்திலே நடைபெறுகின்ற அபிஷேக பூஜை வழிபாடை நாம் கலந்து கொள்வதோடு இப்பொழுது விநாயகப் பெருமானுடைய விநாயக சஷ்டி விரத வழிபாடுகள் இன்று 13வது நாளாகவும் நடைபெறுகிறது. 13வது நாளாக இது 21 திதிகளோடு கூடியதாக அமைகின்ற விநாயக சஷ்டி விரதம். அந்த வகையிலே விநாயகர் ஆலயங்களிலே நடைபெறுகின்ற பூஜைகள் வழிபாடுகள் அபிஷேகங்கள் பிள்ளையார் கதை படிப்போடு நாமும் கலந்து விநாயகப் பெருமானை வேண்டி பிரார்த்தனை செய்வதோடு சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய மகர ஜோதி பெருவிழாவிலே அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தின் 44வது ஆண்டாக நடைபெறுகின்ற விசேஷ திரவிய ஹோம மகாயாகம். இந்த சிறப்பான யாக பூஜை, இந்த சிறப்பான பூஜையிலே தினமும் கொழும்பு 13 விவேகானந்தா மீட்டில் அமைந்துள்ள கமலாமோடி மண்டபத்திலே இந்த மகா யாக பூஜை நடைபெறுகின்றது. சகல அடியார்களும் மாலை அணிந்த சுவாமிகள் பக்தர்கள் எல்லோரும் உங்கள் குடும்ப பெயரினாலே பூர்ணாகுதி தட்டுகள் எடுத்து அங்கு அஷ்டாதச திரவியங்களோடு கூடிய ஆகுதிகள் நடைபெற்று வசுதாரா ஹோமம் நடைபெற்று மகா பூர்ணாகுதியிலே சகல அடியார்களும் பூர்ணாதி தட்டுகள் எடுத்து அக்னியிலே ஜோதி வடிவமாக ஐயனை காணுகின்ற வகையிலே நாமெல்லாம் எங்கெங்கு மாலை அணிந்திருந்தாலும் ஐயப்பனுக்கு இந்த யாக பூஜையிலே ஹோமகுண்டத்திலே கொண்டு வந்து ஆகுதி கொடுப்பதற்கு பல ஜென்மங்களிலே நாம் புண்ணியம் சேர்க்க வேண்டும். இந்த 9 நாட்கள் மட்டும்தான் சுவாமி ஐயப்பனை ஜோதி வடிவத்திலே பார்க்கின்ற வகையிலே யாக பூஜை அக்னியின் வடிவமாக ஜோதி சொருவனாக பார்க்கின்ற சிறப்பான பூஜை வழிபாடு நாமும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழுகின்ற வகையிலே இந்த ஐயப்பன் பூஜை வழிபாடோடு நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை சிறப்பான சுவாமி ஐயப்பனுடைய பால் குடபவனி பால் காவடி பெருவிழா கொழும்பு 13 விவேகானந்தா மண்டபத்தில் சுவாமி ஐயப்பன் சர்வாரங்க ஊழியராக புறப்பட்டு பட்டத்து யானை முன்னே செல்ல நாதஸ்வர தவில் கலைஞர்கள் இசை மாறி பொழிய மாலை அணிந்த சுவாமிகளும் அடியார்களும் சுவாமியே சரணமையப்பா என்ற தாரக மந்திரத்தை உச்சரித்த வண்ணம் பால்குடம் சுமந்து வந்து விசேஷ திரவிய அபிஷேகம், இது வேறு எங்குமே பார்க்க முடியாத அளவிலே இந்த திரவிய அபிஷேகம் 64 வகையான திரவியங்களினாலே அபிஷேகம். ஒவ்வொரு அபிஷேகங்கள் நடைபெறுகின்ற பொழுதும் ஒவ்வொரு கலர் பட்டுகள், ஒவ்வொரு கலர் மாலைகள், ஒவ்வொரு கலர் விதமாக தீப ஆராதனைகள், ஒவ்வொரு வகையான நிவேத்தியங்கள் என்று பல்வேறு சிறப்பு கூடியதாக அமைந்திருக்கின்ற இந்த திரவியாபிஷேகம் இது ஒரு சிறப்பானது. சகலரும் இந்த பூஜையிலும் கலந்து
அன்றைய தினம் காலை 6 மணிக்கு பால்குட ஊர்வலம் ஆரம்பமாகி 9 மணிக்கு மண்டபத்திலே வந்து மீண்டும் திரவியாபிஷேகம் நடைபெற்று 11 மணி அளவிலே அன்னதான பூஜை வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற இருக்கின்றன. அந்த பூஜை வழிபாடும் கலந்து இறையருளெல்லாம் பெறுவதோடு அன்றைய தினம் கலந்து கொள்ளுகின்ற பாடசாலை மாணவியர்களுக்கு பாடசாலை உபகரணங்கள் வழங்கப்பட இருக்கின்றது உபயோகாரர்களினாலே. எனவே அந்த பூஜையிலும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பின் அன்பும் அருளும் அமைதியும் உங்கள் உள்ளங்களில் விளங்க வேண்டும் என்று வாழ்த்தி நிற்கின்றேன். இன்றைய நாளிலே திரு அவை மாசில்லா குழந்தைகளுடைய திருநாளை கொண்டாடுகின்றது. கிறிஸ்துவினுடைய பிறப்பை அறிவிக்க வருகின்ற நற்செய்தியாளர்கள் கிறிஸ்துவினுடைய பிறப்பினால் குழம்பிய, கிறிஸ்துவினுடைய பிறப்பினால் அதிர்ந்து போன, எரிச்சல் கொண்ட, பொறாமை கொண்ட ஏரோது மன்னன் தனக்கு நிகராக இன்னும் ஒரு அரசர் பிறந்திருக்கின்றாரா என்ற அந்த செய்தியை கேட்டு கலங்கினான். தன்னுடைய ஆட்சிக்கும் தன்னுடைய அதிகாரத்திற்கும் தன்னுடைய கௌரவத்திற்கும் ஈடாக இன்னும் ஒருவர் தோன்ற முடியுமா என்று அவன் சந்தேகப்பட்டதினாலே பிறந்திருக்கின்ற இந்த குழந்தையை இயேசு பாலனை கொல்ல வேண்டும். அதற்காக அவன் எடுத்த விபரீதமான கொடூரமான முடிவு என்னவென்றால் 2 வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளையும் அந்த ஊரிலே இருந்து கொன்று குவிக்க வேண்டும் என்று கட்டளையிடுகின்றான். இப்படியும் ஒரு அதிகாரி, ஆட்சியாளர், அரசர் இந்த உலகத்திலே இருக்க முடியுமா என்று நாங்கள் கேள்வி கேட்கலாம். ஆனால் அதில் வியப்பில்லை. போர், யுத்தம் என்று சொல்லி நாடுகளுக்கிடையிலே, இனங்களுக்கிடையிலே, சமயங்களுக்கிடையிலே ஏற்படுகின்ற இந்த யுத்தத்திலே கோடிக்கணக்கான அப்பாவி மக்கள் கொல்லப்படுகின்றார்கள், குற்றமற்றவர்கள் கொல்லப்படுகின்றார்கள். அதெல்லாம் யுத்தத்தினுடைய அங்கங்களாகும், தவிர்க்க முடியாதவை என்று சொல்லி நியாயப்படுத்தலாம். சாதாரண குடிமக்கள் மீது, பாடசாலைகள் மீது, வைத்தியசாலைகள் மீது அல்லது அவர்கள் தஞ்சம் புகுந்திருக்கின்ற இல்லங்கள், இடங்களிலே குண்டுவீச்சுகளை மாரியாக பொழிந்து நூற்றுக்கணக்கான குழந்தைகளையும் அப்பாவி மக்களையும் கொல்லுவது, அதற்காக அதை நியாயப்படுத்துகின்ற சட்டங்களை இயற்றுவது, அந்த கொலைகளை மறுதலித்து நியாயப்படுத்துவது என்பது மனித சமூகங்களிலே இன்றும் நிலைத்து நிற்கின்ற ஒரு துக்ககரமான, ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. இவ்வாறு இயேசுவினுடைய அந்த பிறப்பின் கணத்திலே பல குழந்தைகள் கொல்லப்படுகின்றார்கள் என்றால் அதை பெற்றெடுத்த தாய்மார்களுடைய அழுகுரல் பற்றி, அந்த குழந்தைகளை அவர்கள் கொன்றார்கள் என்றால் இப்படி இந்த சமூகத்திலே, இந்த உலக சமூகத்திலே, வரலாற்றிலே பிறப்பதற்கு முன்னதாகவும் பிறந்தவுடனும் பல்வேறு காரணங்களின் நிமித்தம் குழந்தைகள் கொல்லப்படுகின்றார்கள். பிறப்பதற்கு அந்த குழந்தைக்கு உரிமை இருக்கின்றது என்றால் அது வாழ்வதற்கும், மனிதர்களாக மாண்போடு வாழ்வதற்கும் அவர்களுக்கு உரிமை இருக்கின்றன. ஆனால் இந்த குழந்தைகள் பெற்றோரிலே
ஏனையவர்களிலே, சமூகத்திலே, சமூகத்தை ஆட்சி செய்கின்றவர்களுடைய பொறுப்பிலே கொடுக்கப்படுகின்றார்கள். அவர்கள் தங்களுக்கென்று தீர்மானங்களை எடுக்க முடியாமல் அவர்களுடைய வாழ்வினுடைய வளர்ச்சிக்கு பொறுப்பானவர்களாக நானும் நீங்களும் இருக்கின்றோம். இவ்வாறு இந்த குற்றமற்ற குழந்தைகள் அல்லது குற்றமற்ற நாட்டு பிரஜைகள் அல்லது பலவீனமானவர்கள், ஏழையர்கள், பெண்கள், கைவிடப்பட்டவர்கள் என்று கொல்லப்படுவது இந்த மனித சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்தமான குற்றமாகும். தண்டிக்கப்பட வேண்டிய குற்றமாகும். இந்த மனித சமுதாயத்தினுடைய உணர்வுகளை திரட்டி அவருடைய பிரதிநிதியாக இந்த ஏரோது மன்னன் செயல்படுகின்றான். அவனுடைய கட்டளையை அந்த சேவகர்கள், படைவீரர்கள் நடைமுறைப்படுத்துகின்றார்கள். கட்டளையை நாங்கள் நிறைவு செய்கின்றோம், அந்த கட்டளையின்படி நாங்கள் அதை நடைமுறைப்படுத்துகின்றோம் என்ற அந்த மனச்சாட்சியின் குரலை அவர்கள் மழுங்கடித்து வன்முறையை இந்த சமூகத்திலே பரப்பி வருகின்றார்கள், கொலை செய்கின்றார்கள், அவர்களை குற்றுயிராக்குகின்றார்கள், காயப்படுத்துகின்றார்கள். உடலாலும் உள்ளத்தாலும் பல மனிதர்களை காயப்படுத்துகின்ற இந்த மனிதர்களுடைய மனங்கள் மாற வேண்டும் என்று மன்றாடுவோம். அப்பாவி மக்கள் கொல்லப்படுகின்ற இந்த கொடூரமான செயல்களிலே இருந்து மனித சமூகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று மன்றாடுவோம். இவ்வாறு தங்களுடைய வாழ்வை அழித்து கொள்ளுகின்ற இந்த குழந்தைகள் கடவுளுடைய சன்னிதானத்திலே அவர்கள் அப்பாவிகளாகவே, அருள் பொருந்தியவர்களாகவே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள். ஆண்டவருடைய சன்னிதானத்திலே எத்தனையோ குழந்தைகள் பிறப்பதற்கு முன்னதாகவும் பிறந்த பின்பும் அதன் தொடர்ந்து வருகின்ற அவர்களுடைய குழந்தை பருவத்திலும் கொல்லப்பட்ட குழந்தைகளெல்லாம் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே சமணசுக்களாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று அருள் வேண்டுவோமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமானிய உறவுகளே, இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களை ஒரு உண்மையான முஸ்லீமாக படைத்ததன் நோக்கம் அவன் சில கடமைகளை எங்களுக்கு கட்டாயமாக்கி இருக்கின்றான். அந்த வகையிலே தொழுகை, ஜகாத் போன்ற இதர கடமைகள் இருக்கின்றது. அதிலே தர்மம் செய்வதை பற்றி இஸ்லாம் மிகவும் வலியுறுத்தி காட்டியிருக்கின்றது. அந்த சஹாபாக்கள் அவர்கள் அதிகமான நன்மைகளை ஈட்டுவதில் ஏராளமான தர்மங்களை செய்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய அனைத்து வரலாற்று சம்பவங்களை நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். இந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த இஸ்லாம் மார்க்கத்திற்கு நிகழ்வாக, இஸ்லாம் மார்க்கத்திற்காக ஏராளமான தியாகங்களை செய்த ஒரு நபித்தோழர். ஒருமுறை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே ஒரு வசனத்தை இறக்குகின்றான். அதாவது லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். அதாவது உங்களுக்கு இந்த உலகத்திலே மிகவும் விருப்பமான ஒரு செல்வம் இருக்கின்றதே, அந்த செல்வத்தை நீங்கள் என்னுடைய பாதையிலே தர்மம் செய்யாதவரை, என்னுடைய பாதையில் நீங்கள் செலவழிக்காதவரை உண்மையான மோமீனாக மாற முடியாது, பூரணமான நன்மையை நீங்கள் அடைந்து கொள்ள மாட்டீர்கள் என்ற இந்த வசனத்தை கேள்விப்பட்டவுடன் உடனே ஓடோடி வருகின்றார். அல்லாஹ்வினுடைய தூதரே, எனக்கு இந்த உலகத்திலே என்னுடைய குடும்பத்தை விட மிகவும் விருப்பமான ஒரு சொத்து என்றால் பைருஹா என்று சொல்லக்கூடிய மதீனா பள்ளிக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த தோட்டம்தான். அந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் திராட்சை கனிகள் நிறைந்த, மிகவும் அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய கிணற்றில் இருக்கக்கூடிய தண்ணீர் மிகவும் சுவையானது. ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வினுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோட்டத்திற்கு சென்று அந்த கிணற்றில் இருக்கக்கூடிய நீரை அருந்துவது அவருடைய வழக்கமாக இருந்தது. அந்தளவு சிறப்பு மிக்க ஒரு தோட்டம், மிகவும் விலை மதிப்புள்ள அந்த தோட்டம். அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், அல்லாஹ்வினுடைய தூதரே, எனக்கு இந்த உலகத்திலே மிக மிக விருப்பமானது இந்த பைருஹா என்ற தோட்டம்.
தோற்றம், இதை நான் அல்லாஹ்வினுடைய பாதையிலே தியாகம் செய்கின்றேன், அதை தர்மம் செய்கின்றேன் என்று அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தர்மம் செய்கின்றார்கள். அதற்கு பின்னால் தர்மம் செய்து முடித்தவுடன் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இந்த தோற்றத்தை உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கும் நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டவுடன் தன்னுடைய வீட்டிற்கு போகின்றார். தனக்கு தங்குவதற்கு இடம் கிடையாது, மனைவிக்கு தங்குவதற்கு இடம் கிடையாது. தன்னுடைய வீட்டை அடைகின்றார். வீட்டை அடைந்தவுடன் அந்த நேரத்தில் மனைவி இந்த விடயத்தை கேள்விப்பட்டு விடுகின்றார்கள். அந்த நேரத்தில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போகக்கூடிய நேரம் தன்னுடைய மனைவி கட்டி அணைத்து அந்த நேரத்தில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், நீங்கள் மறுமைக்காக சிறந்த ஒரு விளைச்சலை செய்துவிட்டு வந்திருக்கின்றீர்கள், சிறந்த ஒரு விளைச்சலை நீங்கள் செய்துவிட்டு வந்திருக்கின்றீர்கள். இதனுடைய லாபத்தை, இதனுடைய பிரதிபலனை நாங்கள் மறுமையிலே பெற்றுக்கொள்வோம் என்று அந்த மனைவி, அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனைவி ஆறுதல் சொல்கின்றார்கள். அன்பின் உறவுகளே, நாங்கள் யோசிக்க வேண்டும். தனக்கு மிகவும் விருப்பமான ஒரு சொத்து, ஒரே ஒரு அல் குர்ஆன் வசனம் இறங்கியது, நீங்கள் பூரணமான நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள், நான் அடைந்தே தீருவேன், எனக்கு அந்த பூரணமான நன்மை, அந்த சுவர்க்கம் எனக்கு கிடைக்க வேண்டும், உடனே நான் தியாகம் செய்ய வேண்டும், இந்த தோட்டத்தை தர்மம் செய்ய வேண்டும் என்று அந்த அல்லாஹ்வினுடைய அந்த வார்த்தைக்கு அந்த கட்டளைக்கு அவர்கள் உடனே உடன்பட்டார்கள். அந்த மனைவியும் அன்பான முறையிலே வரவேற்றால் நாங்களும் அதிகமாக தர்மங்களை செய்ய வேண்டும். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே ஏராளமான தர்மங்களை செய்யுமாறு எனக்கு கட்டளையிட்டு இருக்கின்றார்கள். அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனக்கு மிக முக்கியமான ஒரு சொத்து, அதுதான் என்னுடைய வாழ்க்கையை ஓட்டக்கூடியது, எனக்கு உணவு தரக்கூடியது என்று கூட பார்க்கவில்லை. அல்லாஹ் கூறிய அந்த வார்த்தைக்கு நான் கட்டுப்பட வேண்டும். இந்த உலகத்திலே நான் எவ்வளவுக்கு தர்மம் செய்கின்றனோ அது அனைத்தும் எனக்கு மறுமையிலே வெற்றியை தரும், மறுமையிலே சிறந்த கூலியை தரும் என்று அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆசைப்பட்டு அவர்கள் தர்மம் செய்திருக்கிறார்கள் என்றால் எங்களால் முடியுமான வரைக்கும் ஏராளமான நாங்கள் உதவிகளை நாங்கள் செய்ய வேண்டும். அன்றைய சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவுக்கு தர்மம் செய்திருக்கிறார்கள் என்றால், ஒரு யுத்த போர்க்கடனம் அவர்கள் நிகழ்த்தப்பட்டது என்றால், கூறப்பட்டது என்றால் உடனே தங்களுடைய வீட்டிலே அன்றைய நாளைக்கு தேவையான உணவை மாத்திரம் வைத்துவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்தையுமே அந்த போருக்காக அவர்கள் தர்மம் செய்திருக்கின்றார்கள். இப்படி ஏராளமான சம்பவங்கள் இருக்கின்றது. அந்த சஹாபாக்கள் ஏன் அவ்வளத்தையும் தியாகம் செய்தார்கள், அவ்வளத்தையும் தர்மம் செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு சுவர்க்கம் முக்கியம். நாங்கள் இந்த உலகத்திலே ஒரு ரூபாயை கூட நாங்கள் தர்மம் செய்தால் நாளை மறுமையிலே அது எங்களுக்கு கூலியாக வரும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு ஏராளமான தர்மங்களை செய்து இந்த உலகத்திலே நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல மடங்கு நன்மைகளை தருவதற்காக காத்து கொண்டிருக்கின்றான். எங்களுடைய இலக்கு அந்த சுவர்க்கமாக இருந்தால் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஏழை மக்களுக்கு, இல்லாதவர்களுக்கு நாங்கள் தர்மம் செய்து இந்த தர்மத்தின் மூலம் சுவர்க்கத்தை அடைவதற்கு எல்லாம் உள்ள ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.